மாமா வாரம் ஃபுல்லா களி சப்பாத்தின்னு செஞ்சு சாவடிச்சிட்டீங்க. இன்னைக்கு சண்டே, எதனா நான்வெஜ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான்வெஜ் தாங்க. சூப்பரான ஆனால் ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் பொரியல் தான் செய்ய போகிறோங்க. நான்வெஜ் பொரியலா? சிக்கனா மட்டனா மீனா? பொன்னாங்கண்ணி கீரையில் முட்டை போட்டு ஒரு சூப்பரான பொரியலுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இனிமேல் இப்படித்தான். கீரையா? சூப்பராக இருக்கும். எடுத்தோடனே உங்கள் குரலை கேட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா நான் இன்ட்ரோ பேசிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்படிதான் இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்குவோம். நான் 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்குவோம். கடுகுங்க, கடுகு நல்லா பொரியட்டும். கூடயே ஒரு 4 சீரகம், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். பெரிய வெங்காயம் 2, வெங்காயம் ஒரு அரை பதம் வதங்கணுங்க. 2 சிட்டிகை மஞ்சத்தூளுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு. ஏன்னா 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம், கூட போட்டுறாதீங்க. கீரையை இப்போ சேர்த்துக்கலாங்க. கடாய் நிறைய கீரை, ஆரோக்கியமான வாழ்வுக்கு திரும்புங்கள். வகை வகையா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க. அப்பத்துலேருந்து வெறும் களி சப்பாத்தி, சண்டே பாருங்க வெறும் கீரையா செஞ்சு கொடுக்குறாங்க. டாக்டர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறார். ஒரு 2 நிமிஷம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இது நம்ம ஒரு பொரியல் டைப்பில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். சிம்மில் வச்சுருவோம். நல்லா கீரை வெந்துடணுங்க, அப்படியே சிம்லேயே வேகணும். முட்டையும் போட போகிறோம், அதுக்கும் சேர்த்து தான் காரம் போடணும். இது வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளுங்க. இது ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வரைக்கும் போடுறேன். அப்போ தான் நல்லா நறுக்குன்னு இருக்கும். கீரையில் இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா இது வெந்துடும். ஃபுல் சிம்மில் வச்சுருவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடுவோம். சாஃப்டாக வேகணும் கீரை. முட்டையை எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மெயின் டிஷ்ஷில் சேருங்க. ஒரு சில நேரம் முட்டை கெட்டு போன முட்டையாக இருந்துச்சுன்னா எல்லாமே வீணாக போயிடும். போனால் இந்த முட்டையோடு போய் தொலையும். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷமாக இது சிம்லேயே இருந்துச்சு. அப்படியே சாஃப்டாக வெந்துருச்சு கீரை. தண்ணியே நம்ம இதில் சேர்க்கல. மாதிரி இடம் பண்ணிக்கிட்டு எண்ணெய் லைட்டாக விடலாம். ஆனால் நான் எண்ணெய் விட போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம முட்டைக்கும் சேர்த்து தான் உப்பு காரம் போட்டிருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. சரி, இப்போ இது நான்வெஜ் ரெசிபி. இந்த டைமில் முட்டை உடச்சி ஊற்றுறீங்க. இப்போ வெஜ் ரெசிபியாக இருந்தால் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே பரட்டி விடுங்க. அப்படியே உதிரி உதிரியாக வரும். சூப்பராக பொன்னாங்கண்ணி முட்டை பொரியல் ரெடி. அடுப்பை அணைத்து விடலாம். சுட சுட சோறோட சூப்பரான பொன்னாங்கண்ணி பொரியல் பிணைஞ்சிக்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க வேறு லெவல் டேஸ்ட்டு. பிரியாணி வீடியோ எப்படி நம்ம சேனலில் ஃபேமஸ் ஆச்சோ அதே போல் இது மாதிரி சைவ வீடியோக்களும் வீட்டில் செய்கிற சமையலும் நீங்கள் விரும்பி பார்க்குறதுனால தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.